மார்க்கு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-6. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையோடைய ஒரு மனுஷன் இருந்தான். ஓய்வு நாளில் அவனை சுஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையோடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்கிறதற்கோ தீமை செய்கிறதற்கோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் அவரை व्यसनப்பட்டு கோபத்துடனே சுற்றியிருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவர் நீட்டினார். அவன் கை மறு கையை போல் சுஸ்தமாயிற்று. உடனே பரிசேயன் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடு ஆலோசனை பண்ணினார்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத படம் வாசித்தாயிற்று.